असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्र बृहदारण्यक उपनिषत् भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். பகவானுடைய பெருமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக 26வது ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 22வது ஸ்லோகத்துலேருந்து சில எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 22வது ஸ்லோகத்தில் வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவகான்னு சொல்லி 2வது வரியில் இந்திரியானாம் மனக்ஷாஸ்மி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இந்திரியானாம் புலன்களில் மனமாக நான் இருக்கிறேன் பகவான் சொல்கிறார். அப்படி அப்போ அனைத்து புலன்களிலும் நான் மனமாக இருக்கிறேன். அப்போ 5 புலன்கள். இதன் பொருள் என்னன்னா, அறிவை பெறும் 5 ஞானேந்திரியம் உள்ளது. நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ஆக 10. இப்போ ஞானேந்திரியத்தின் மூலமாகத்தான் நம்ம அறிவை பெறுகிறோம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 புலன்களும் அவற்றின் அனுபவ பொருள்கள் உள்ளது. அதாவது அனுபவ பொருள்கள், கண் ரூபத்தை பார்க்கும், காது சப்தத்தை ஒளியை கேட்கும், கந்தம் மூக்கு நறுமணத்தை பார்க்கும், நாக்கு ரசம், அதே மாதிரி ஸ்பர்சம் தொடு உணர்வு. ஒவ்வொரு புலனுக்கும் தன் துறையில் அதிகாரம் உடையது. அதாவது அந்தந்த துறைக்கு தான் அது முடியும். அது தனக்குரிய செயலை மட்டும்தான் செய்ய முடியும். கண்ணு பார்க்க மட்டும்தான் முடியும், காது கேட்க மட்டும்தான் முடியும். காது பார்க்கவோ கண்ணு கேட்கவோ முடியாது. அப்படி அந்தந்த புலனுக்கு தனித்தனி செயல்பாடு இருக்கிறது. இந்த 5 புலன்களுக்கும் தங்கள் அனுபவத்தை மனதிற்கு அறிவிக்கின்றனர். எப்படி? அது மனதோடு சேரும்போது, நான் சொன்னேன் போன கிளாஸ்ல, மனதிற்கு அப்படி என்ன, மனதோடு சேரும்போது தான் அது கிடைக்கும். அந்த மனதுக்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தி என்னன்னா சிதாபாசம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த பரம்பொருடைய ரிஃப்ளெக்ஷன் சிதாபாசத்தில் அந்த இதில் வருது. அந்த சிதாபாச சக்தியினால் இந்த 5 புலன்களிலிருந்து வருகின்ற தகவல்களை பெருத்து ஒருங்கிணைப்படுத்துவது ஒரு படிமத்தை உருவாக்குகிறது. அதுக்கு திறன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு திறன் இருக்குது. அதுக்கு தான் நம்ம அந்தக்கரணம் அப்படின்னு சொல்லி, மனம்ங்கிறது என்ன, 4 அந்தக்கரணம் அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. மனம்னா மனம் மட்டும் கிடையாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனதிலேருந்து மனதுக்கு அந்த அதாவது 5 புலன்கள் அது சேருது. அப்புறம் புத்தி, அந்த அறிவு, அதை இது என்னது, எது செய்யணும் எது செய்யாதுங்கிறது தீர்மானிக்கிறது. விவேகத்துங்கிறது. சித்தம் மெமரியில் இருக்கும். இது இப்படியா, இதை பார்த்தோம்னா அது ஞாபகம் நமக்கு வரும். அதே மாதிரி அகங்காரம். இந்த மனம் புலன்களின் அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். எல்லா புலன்களுக்கும் அரசனாக மனம் இருக்குது. அதாவது அவற்றின் கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு இருக்குது? இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி இந்த மனத்துக்கு தான் இருக்குது. அதனால் அந்த புலன்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்புலன்களை சிறந்தது மொத்தம் ஞானேந்திரம் 5, கர்மேந்திரியம் 5 ஆக 10 இந்திரியங்கள். ஆனால் 11வது இந்திரியமாக நம் மனதை சொல்கிறோம். அந்த மனம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கனால அந்த 5 ஞானேந்திரியத்திலே ஒருங்கிணைத்து நமக்கு தகவலை கொடுக்கிறது. அதனால தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லுவாங்க, மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷையே. இந்த மனதினால் நமக்கு பந்தத்தையும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும் அப்படின்ற இது சம்மந்தமாக 6வது அத்தியாயத்தில் கூட உத்தரேத் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதேத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது
இந்த மனதுக்கு அந்த சக்தி இருக்கும். பந்தம் மனதிலேயே நம்ம இருந்து மோட்சத்தையும் அடையலாம், மனதிலேயே பந்தத்தையும் அடையலாம். எனவே பகவான் அனைத்து புலன்களில் நான் மனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பூதானாம் அனைத்து ஊர்களும் நான் சேத்தன சகமாக உணர்வு சக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அனைத்து உயிர்களிலும் நான் சைத்தன்யமாக இருக்கிறேன். இறைவன் உயிருள்ளவற்றிலும் உயிர் அற்றவற்றிலும் சைத்தன்யமாக, அதாவது உயிருள்ளதுலேயும் இருக்கார், உயிரற்றதுலேயும் இருக்கார். ஏன்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் சத் சித் ஆனந்தம். சத் அது எக்ஸிஸ்டன்ஸ், அது எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த அடுத்த ரெண்டு சித் ஆனந்தம் மேபி வந்து மறைந்திருக்கலாம். ஆனால் எல்லா உயிருள்ளதுலேயும் உயிரற்றதுலேயும் அந்த சைத்தன்யம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது இவற்றில் இதனுடைய வெளிப்பாடு நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கலைஞர், இசைக்கலைஞரை பார்த்தாலும், அரசியல் மேதையை பார்த்தாலும், அல்ல ஆட்சித்திறன் உள்ளவர்கள், கவித்திறன் உள்ளவங்களை பார்த்தாலும் அசாதாரணமான அந்த சைத்தன்ய வெளிப்பாடு, பகவானுடைய வெளிப்பாடு அங்கே தெரிகிறது. இது வந்து 10வது அத்தியாயத்திலே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எங்கே ஒரு சிறப்பு இருக்கிறது அங்கே நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி. சிறப்பு மட்டும் கிடையாது, சிறப்பு இல்லாதலையும் இருக்காது, அது சிறப்புங்கிறதுல உச்சத்தில் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ பகவான் எல்லாத்துலேயும், அதனால் அப்பேற்பட்ட பெரியவர்கள் மகான்களை நம்மளாம் பார்த்தோம்னா, அதாவது அந்த வெளிப்பாடு அதிகமான சைத்தன்ய வெளிப்பாடு பார்த்த மகான்களை நம்ம என்ன ஓம் நமோ நாராயண என்று வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, சைத்தன்யம் என்பது உயிருள்ளவர்களிலும் மட்டுமல்ல, உயிர் அற்றவரிலும் இருக்கிறது. மலைகள், நதிகள், அக்னி, காற்று, பூமி மற்றும் ஆகாசம் அனைத்து தேவதைகளாகவும் பகவானே வெளிப்பட்டிருக்கிறார். ஜடமானது என்று ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்கிறோம் ஜடமானது என்று சொல்கிறோம். ஏன்னா நம்ம தென்னிந்தியாவிலே 5 மகா பஞ்சபூதங்கள் வழிபாடு ஸ்தலங்கள் இருக்குது. ஆகாசலிங்கம், வாயுலிங்கம், ஜலலிங்கம், அக்னிலிங்கம், பிருத்திவிலிங்கம். இப்படி இந்த அனைத்தும் மூல தத்துவமாக பகவானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 22வது ஸ்லோகத்தில் முக்கியத்துவம் கொடுத்தார். அதே மாதிரி 23வது ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 4 விஷயம் இதை சொல்கிறாரு. என்னென்னா, ருத்ரானாம் சங்கர சாஸ்மி வித்தேஷக யக்ஷ ரக்ஷசாம். அப்புறம் 2வது பாயிண்ட்டு வசூனாம் பாவகாச்சாஸ்மி மேருனாம் சிகரினாம் அகம் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் சொன்னேன். அந்த 11 ருத்ரர்களில் நான் சங்கரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சங்கரர் அப்படிங்கிறது சிவபெருமானா அப்படின்னா, சில வியாக்கியானத்தில் வந்து சிவபெருமான் அல்ல, ருத்ரர்களுடைய ஒருத்தர்ன்னு சொல்கிறார். சில பேர் சிவபெருமானேன்னு சொல்கிறாங்க. அதாவது வேத காலத்தில் ருத்ரராக இருந்தார். பௌராணிக காலத்தில் சிவபெருமான், சங்கரர், கைலாசபதி, பார்வதி, ஹர பூதானம் அப்படி பல பேர்களோடு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வேண்டியது வந்து இந்த ருத்ரர்கள் 11 பேரில் ஒரு ருத்ரருடைய பேர் சங்கரர். அப்படி அந்த சங்கராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இந்த சங்கர அப்படின்னா என்னன்னா, அதனுடைய பொருள் பிரித்து பார்த்தோம்னா, சங்கர என்னால் கொடுப்பவன், சன் என்றால் சுகம் ஆனந்தத்தை கொடுப்பவன், ஐஸ்வர்யங்களை கொடுப்பவன் சங்கரர் அப்படின்னு சொல்லி வேத மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வேத மந்திரத்திலே ஒரு ஓம் சன்னோ மித்ர சம்பர்ணோக சன்னோ பவத்யேமாம் சன்ன இந்திரோ பவசமி இப்படி ஒரு இது வரும், ஒரு வேத மந்திரம் வரும். அதாவது ஷம் அப்படிங்கிற சொல்லுக்கு சங்கரர் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. சங்கரர் என்று சரியான ஞானத்தையும் பேரமைதியையும் ஓய்வையும் மங்களத்தையும் அருள்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த சங்கரர் 11 ருத்ரர்களில் ஒருவராக இருக்கிறார். அந்த சங்கரர் வடிவத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பகவான் சொல்கிறார். அதே மாதிரி வித்தேஷ செல்வத்தின் அதிபதியாக குபேரனாக இருப்பது பகவான் தான், நானாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த செல்வத்தின் அந்த பொக்கிஷத்தை, தேவர்களின் பொக்கிஷத்தை காப்பாற்றுவது குபேரன். யக்ஷர்கள் ராட்சசர்கள் இந்த 2ஐயும் சொல்லியிருக்காரு இந்த இதில். அதாவது வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவருடைய செல்வத்தினுடைய காவலனாக நான் இருக்கிறேன். யாருடைய செல்வத்தினால்? யக்ஷர்களும் ரக்ஷர்களும் உடையதுனால். நாம் ராட்சர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப பயங்கரமாக நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கணும், ராட்சர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நம்முள் இருக்கின்ற சில மனிதர்களே பேய்கள் ராட்சர்களோட மோசமாக இருக்கிறார்கள். நம்ம பார்த்துருக்கோம், டே டு டே அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ராட்சர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் அல்ல, நல்ல ராட்சசர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பல உதாரணங்கள் இருக்குது. நம்ம 3 உதாரணத்தை இங்கே பார்ப்போம்.
இரண்யகசிபு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ராட்சசன் என்று அழைக்கிறோம். ராட்சச வம்சத்தில் பிறந்தவர் அவர். ஆனால் அவர் இறைவனின் மகத்தான பக்தர். விரைவில் இறைவனை அடையவே அவர் ராட்சசராக பிறந்தார் அப்படின்ற, அதாவது ராட்சசராக பிறக்க விரும்பினார் அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை நாம் தீயவர்கள் என்று சொல்வது தவறு. மேலும் விபீஷணர் ராவணனுடைய தம்பி. அவர் ராட்சச குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் ராமபக்தராக, சிறந்த ராமபக்தராக இருந்தார். அதே மாதிரி பிரகலாதர் பகவான் நாராயணின் உன்னத பக்தர். அவர் ராட்சச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய பக்தி மாறவில்லை. இந்த ராட்சசர்கள் உயர்ந்த உலகங்களில் வாழ்கிறார்கள். அந்த உயர்ந்த உலகங்கள் நமக்கு அனுபவிக்கவோ காணவோ முடியாது. இறைவன் பகவான் கூறுகிறார், இந்த யக்ஷர்களிலும் நான் வித்தேஷனாக இருக்கிறேன். வித்தேஷன் என்ற வித்தம் என்ற செல்வம், வித்த ஈசன், அந்த செல்வத்துக்கு அதிபதியாக நான் இருக்கிறேன் என்றால் பேரளவு செல்வம் கொண்டவர். அவரை தான் குபேரன் என்று அழைக்கிறோம். இந்த குபேரனுடைய கதை நமக்கு தெரியும். சின்ன ஒரு சுருக்கமாக சொல்கிறோம். வெங்கடேஸ்வர பெருமாள் நம்ம திருப்பதியில் இருக்கிற பாலாஜி மாவட்டத்தில் உள்ள திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளுடைய கோவில் பிரதானமானவர் இவர். சுருக்கமாக இந்த புராண கதையினால் ஒரு முனிவர், அதாவது முனிவர்கள் ஒருவரை தீர்மானித்தார்கள். யார் பிரம்மாவா, விஷ்ணுவா, சிவனா, இந்த மும்மூர்த்திகள் யார் உயர்ந்தவர் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று முனிவர்கள் கூட்டத்தில் முடிவு பண்ணாங்க. அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கறனா பிருகு முனி ரிஷிகிட்ட கொடுத்தாங்க. இந்த பிருகு ரிஷிகர் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போவார். பிருகு ரிஷிகர் எங்கே போனார்னா சொர்க்கலோகத்துக்கு போனார். அந்த தேவலோகத்து அரசனான இந்திரன் சந்தித்தார். இந்திரன் அவரை புறக்கணித்து விட்டார். அதனால் பிருகு அவருக்கு சாபமிட்டார். நீ அகங்காரி என்று உலகம் உன்னை அறியட்டும் என்று சபிச்சுட்டு போயிட்டார். பின்னாடி அங்கிருந்து பிரம்மாவும் சிவனையும் சந்திக்க சென்றார். அவர்களும் அவரை கவனிக்கவில்லை. அதனால் கோபப்படைந்து அவர் சொன்னார், பிரம்மாவுக்கு உனக்கு கோவிலே கிடையாது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார். சிவபெருமானுக்கு நீ உன்னை லிங்க வடிவத்தில் தான் வழிபடுவார்கள் என்று சொன்னார். இறுதியாக எங்கே போனார்னா வைகுண்டத்துக்கு போனார். அங்கே மகாவிஷ்ணு அனந்த சயனத்தில் படுத்திருந்தார். பிருகு வரும்போது அவருடைய பகவானுடைய கால் தான் தெரிஞ்சது. அதை பார்த்து அந்த பிருகுவுக்கு என்னை அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி மிக கோபம் கொண்டு விஷ்ணுவை நெஞ்சிலே ஒரு உதைச்சார். அப்போ உறங்கி கொண்டிருந்த அந்த விஷ்ணு ஆதிசேஷன் மீது உறங்கி கொண்டார். அவர் டக்குன்னு எந்திரிச்சார். மகாலட்சுமி அவருடைய திருவடிகளில், அதாவது பிருகு விஷ்ணு பெருமாள் வந்து கௌஸ்துபத்தில் தேவியை நெஞ்சில் வைத்திருக்கிறார். அந்த பிருகு உதைச்ச உடனே அது வந்து தேவியை, லக்ஷ்மியை அவமதித்ததாக ஒரு இது இருக்குது. அந்த உதைச்ச உடனே விஷ்ணு பெருமாள் எந்திரிச்ச உடனே அவரை மகரிஷி மிகுந்த மரியாதையுடன் அவரை உட்கார வச்சு அவருடைய பாத சேவை பண்ணுறார். பிருகு இவ்வளவு அகங்காரமாக இருக்க காரணம் என்னென்னா, அவருடைய காலில் ஒரு கண் இருக்குது. சாதாரணமாக 2 கண் அவருக்கு இருக்குது. அது மாதிரி காலில் ஒரு கண் இருக்குது. அதனால் அவர் அகங்காரங்கார். அவர் காலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 3வது கண்ணை அவர் அழித்து விட்டார். அதனால் பிருகுவுடைய அகங்காரம் அங்கே இதாக மறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிருகு மகிழ்ந்து அந்த முனிவர்கள், அதாவது அந்த அகங்காரத்தை அழித்தனால் அவர் பெருமாளுக்கு நன்றி சொல்லி மற்ற முனிவர்களிடம் சேர்ந்து விஷ்ணுவுக்கே யாகங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையிட்டார். அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்த மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் பிருகு உதைத்ததை தன்னை மறைமுகமாக அவமதித்தாக நினைத்தார் லக்ஷ்மி. உடனே அவங்க பூலோகத்துக்கு போகிறாங்க. விஷ்ணு அவரை தேடி அவளை லக்ஷ்மியை சமாதானப்படுத்துவதற்காக அவரும் பூலோகத்துக்கு, வைகுண்டத்தை விட்டு பூலோகத்தில் சென்றார். மகாலட்சுமி பூலோகத்துக்கு வந்து ஒரு அரசகுமாரியாக பிறக்கிறார். விஷ்ணு ஒரு ஏழை தாயின் மகனாக சீனிவாசன் என்ற பெயரில் பிறக்கிறார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்வதற்கு சீனிவாசன், அதாவது அந்த ஏழை பிராமணன், விஷ்ணுவிடம் போதிய பணம் இல்லாதனால் குபேரனிடமிருந்து கடன் வாங்கி குபேரனிடம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தது. காரணம், மகாலட்சுமி ஒரு அரசகுமாரி, இவர் ஒரு ஏழை தாயின் குழந்தை. அதனால்
என்ன பண்ணுறது, கடனை வாங்கிவிட அந்த கடனை வட்டியுடன் திரும்பி தருவதாக அந்த இடத்துல அந்த சீனிவாசன் பெருமாள் வந்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். எப்படின்னா, தனது பக்தர்களின் உதவியால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கு போகிறாங்க. கோவிலில் பணம், நகை, முடி முகியவற்றை காணிக்கையாக செலுத்துகிறார்கள், அதாவது அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு சின்ன செய்தி படித்தேன் நான். உலகத்திலே விக்கு தயாரிக்கிறது முடியெல்லாம் வந்து இதுலேருந்து தான் போகுதான், திருப்பதியிலேருந்து தான் போகுதான், திருமலை வெங்கடேஸ்வரர் கோவிலேருந்து தான் போகுது. இந்தியாவில் மிக செல்வம் மிக வாய்ந்த ஒரு பெருமாளாக வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்கிறார், மலையில் இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி கோயிலுக்கு சென்று பேரளவில் செல்வங்களை காணிக்கையாக அளிக்கிறார்கள். இதற்காக அதன் காரணமாக மேலுள்ள அந்த புராணத்தில் சொல்கிறதுன்னா, விஷ்ணு குபேரனிடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்தி கொண்டிருந்தார். மிகுந்த சிரமத்துடன் தனது பக்தர்களின் உதவியால் ஆண்டுதோறும் வட்டியை மட்டும்தான் கட்ட முடிகிறது, அசல் தொகை அப்படியே உள்ளது. இந்த கதையினுடைய அடையாளம் என்னென்னா, அதன் நோக்கம் என்னென்னா, இறைவன் அசலை கடனையும் அடைத்து விட்டால் பிறகு அவர் இங்கே தங்க மாட்டார், வைகுண்டத்துக்கு சென்று விடுவார் என்பதனால் பக்தர்கள் விஷ்ணு இங்கேயே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் இறைவன் நமக்கு அருள் புரிந்து நமக்கு விருப்பமானவை நிறைவேற்றுவார். அதனால் மகிழ்ச்சியுடன் தாங்கள் பணம், முடி, நகை, நிலம் ஆகியவற்றை அவருடைய கடனுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று அவர்கள் தொடர்ந்து, அதாவது பகவான் அங்கு தொடர்ந்து தங்க வேண்டும் என்பதற்காகவும் செய்கிறார். இதனுடைய சாரம் என்னென்னா, குபேரன் பிரதிநிதியாக, அதாவது செல்வத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். அதற்கு என்ன பொருள்னா, ஒரு செல்வந்தரை நாம் சந்திக்கும் போது அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். மேலும் அவர் எவ்வாறு அந்த செல்வத்தை பெற்றார் என்று சிந்திக்க வேண்டும். அவர் புத்திசாலித்தனம், கடின உழைப்பை கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது அவர் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் சொல்கிறார். புத்திசாலித்தனம், கடின உழைப்பு எதையும் அடைவதற்கு முக்கியமாக தேவை என்னென்னா, இந்த வாழ்க்கையிலும் முந்தைய பிறவிலும் நல்ல கர்மங்கள் செய்திருக்க வேண்டும். செல்வந்தராக பிறக்க வேண்டும் என்றால் இந்த முற்பிறவில் நல்ல காரியங்களும் செய்திருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். மேலும் 2 நிபந்தனைகள் சொல்கிறார். நேர்மையற்ற வழியில், சூழ்ச்சியில் அல்லது ஏமாற்றி செல்வத்தை சம்பாதிக்க கூடாது. எல்லாமே இறைவனுடையது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த செல்வத்தை மனித சேவையின் மூலம் மீண்டும் இறைவனுக்கே சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே செல்வந்தன் உயர்ந்தவன் ஆகிறான். இல்லை என்றால் அவன் கடுமையான துன்பங்களை அனுபவித்து பின்னர் பாடம் கற்றுக்கொள்வான். நமக்கெல்லாம் செல்வம், அறிவு, புத்திசாலித்தனம் அல்லது வேறு எந்த அசாதாரணமான வெளிப்பாடு இருந்தாலும் அது இறைவனுடையது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வசூனாம், அதாவது வசுக்கள், அஷ்ட வசுக்கள் சொல்லுவாங்க. அந்த வசுக்களில் நான் பாவகா, அக்னியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்து மதத்தின்படி 8 வசுக்கள் இருக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 8 வசுக்கள் யாருன்னா, ஆபன்னா ஜலம், துருவனா நட்சத்திரம், சோமன்னா சந்திரன், தாரா என்றால் பிருத்திவி பூமி, அனலகன்னா அக்னி அது நெருப்பு, அனிலகன்னா வாயு, பிருத்யூஷக சூரியன், பிரபாஷக ஆகாசம். ஆக மொத்தம் 8 வசுக்கள். மகாபாரதத்தில் பீஷ்மர் ஒரு வசுவாக இருந்தார், அது நமக்கெல்லாம் தெரியும். இறைவன் கூறுகிறார், இந்த வசுக்களில் எல்லாம் நான் அக்னியாக இருக்கிறேன். ஏன் அக்னியாக இருக்கிறேன்? இதன் பொருள் என்னன்னா, நெருப்பு இந்த உலகில் மிக சிறந்த சுத்திகரிக்கும் தத்துவமாக இருக்கிறது. நம்ம எல்லா யாக யஜ்ஞங்களிலும் நமக்கு என்ன, நம்முடைய இதெல்லாம் வந்து நம்ம அந்த அக்னிகளை குறித்து நம்ம சுத்தப்படுத்துகிறோம். எல்லா இதுக்கும் வந்து மிக என்ன சொல்கிறது, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு எல்லா விவரங்களுக்கும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு சுவாரஸ்யமான இதுக்காக சொல்கிறேன். அக்னி தேவர் ஒரு புரோகிதன் மாதிரி இருக்கிறார். அக்னி தேவன் 2வது முக்கியத்துவம், ஒன்று சுத்திகரிக்கும் தத்துவம், 2வது நமக்கும் பகவானுக்கும் இடையே ஒரு புரோகிதராக, ஒரு ஏஜெண்டாக தொடர்பு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த நாம் செய்கின்ற அந்த தேவான் பாவயதாதேன தேதேன பாவயதாக பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேயோ பரமவசம். நம்ம என்ன அர்ப்பணிக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு பகவான் கொடுப்பார். ஆக நம்ம அர்ப்பணிக்கிறது கொண்டு செல்வதற்காக ஒரு ஏஜென்ட் தான், அதுதான் வந்து பகவான்
அக்னியாக இருக்கேன். 8 வசுக்களில் ஒரு வசு வந்து அக்னியாக இருந்து நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு படுத்துகிறார் அப்படின்னு சொன்னான். அதுதான் மேருமலை. அதுக்கப்புறம் அதுவும் நானாகத்தான் இருக்கேன். மேருன்னா மிக உயர்ந்த உச்சத்தில் இருக்கின்ற அந்த மலை. அந்த மலையின் பெருமைகள் வந்து நம்முடைய புராணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மேருமலையினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, அங்கே விலை உயர்ந்த தங்கம், மாணிக்கம், வைரக்கற்கள், அப்படி எக்கச்சக்கமான செல்வங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சால் அந்த உடனே நம்ம ஆளுங்கள்லாம் அங்கே போயிடுவாங்க. அதனால் என்னமோ தெரியாமல் இருக்குது. அந்த சிகரத்தின் உலகிலே உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லி, அப்போது உயர்ந்த சிகரம்னா அந்த ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, பெரும்பாலான தேவர்கள், யோகிகள், ஞானிகள் இந்த மேருமலையில் வசிக்கிறார்கள். அங்கு வசித்து அவருடைய ஆன்மீக சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி பகவானை அடைவதற்காக அங்கே தவம் இருக்கிறார்கள். அதனால் நான் மேருமலையாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 23வது ஸ்லோகத்தை சொன்னார். 24வது ஸ்லோகத்தில் 3 விஷயங்கள் சொல்கிறார். புரோதசாம் அகம் முக்கியம், அதாவது முக்கியமான புரோகிதர்களில் நான் வித்திமாம் புரோகிதர்களுடைய முக்கியமானவர்களில் நான் பிருகு கிடையாது, 24 புரோதசாம் மகர்ஷி பிருகுரகம் கிராமசி யஜ்ஞானம் தபயஜ்யோசி கந்தர்வானம் ரைட்டு. 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் 3 புரோதசாம் புரோகிதர்களில் நான் முக்கியமானவர்கள் என்பதை புரிந்துகொள். அதாவது இந்த இடத்துல அர்ஜுனனை கூப்பிட்றாரு. பிருதுவியின் மகனே, அதாவது குந்திக்கு இன்னொரு பேர் பிருதைன்னு ஒரு பேர். அதனால் அர்ஜுனனை சொல்கிறாரு, பிருதையின் மகனே அர்ஜுனா, அனைத்து புரோகிதர்களும் என்னை ப்ரஹஸ்பதியாக நினைத்து அறிந்து கொள். இந்திரன், வருணன், அக்னி போன்ற தேவர்கள் முழுமையானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர்களுக்கு அறியாமை உள்ளது. நம்மளை மாதிரி தான் அவங்களும். யாரும் இந்திரன், வருணன், அக்னி எல்லாம். அப்போ அவங்களுக்கு குருவாக இருப்பது யாருன்னா ப்ரஹஸ்பதி. அப்போ அந்த ப்ரஹஸ்பதியாக நானே இருக்கிறேன் அவர்களுக்கு அறியாமையை போக்குவதற்காக. மேலும் அவர்கள் அந்த ப்ரஹஸ்பதி அசுரர்களை, அதாவது இந்த தேவர்கள் அடிக்கடி அந்த அசுரர்களோட சண்டை போட்டு தோற்று போகிறாங்க. ஆகவே அவர்களுக்கு சரியான ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு குரு, ஆச்சாரியார், ஒரு புரோகிதர் தேவைப்படுகிறது. அந்த தேவர்களின் பேர் மிக உயர்ந்தவராக சாதனை செய்து கொண்டவர்களாக அந்த ப்ரஹஸ்பதியை பார்க்கிறார்கள். அந்த ப்ரஹஸ்பதி நானாக இருக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரஹஸ்பதிக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவருடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். இந்த ப்ரஹஸ்பதி தேவர்களின் குருவாக புரோகிதராகவும் இருக்கிறார். அவர் ஒரு அசாதாரணமான புரோகிதராக இருக்கிறார். மேலும் புரோகிதர்களின் தலைவராக கருதப்படுகின்ற ப்ரஹஸ்பதி பிரகத் அப்படின்றால் விசாலமான அர்த்தம். பதி என்றால் அதிபதி. எல்லா ஞானத்துக்கும் ஒரு உயிருள்ள களஞ்சியமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சேனானாம் ஸ்கந்தக அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பற்றி சொல்கிறாரு. சிவபெருமானுடைய மகனான கார்த்திகேயனை பற்றி சொல்கிறாரு. இந்த கார்த்திகேயனுக்கெல்லாம் சில கதையெல்லாம் இருக்குது. எப்படி கார்த்திகேயன் வந்து சண்முகன் பேர் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து தாரகன், சிம்மமுகன், சூரபத்மன் என்ற அசுரரை கொன்றதால் அவருக்கு அந்த பேர் எல்லாம் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து சிவபெருமானுடைய சிவபெருமான் பார்வதியின் மகனாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவருடைய அண்ணன் கணேசனுடைய கதை இருக்குது. இதெல்லாம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதை. பகவான் ராமகிருஷ்ணர் வந்து அடிக்கடி இதை அமுதமொழிகள் சொல்வார். அன்னை பார்வதியை சொல்லும்போது, அதாவது பார்வதி எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதற்காக பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இந்த கணேசன் சிறு குழந்தையாக இருந்தபோது பூனையுடன் விளையாடு கொண்டிருந்தாள் ஒரு நாள். அதாவது வீட்டுக்கு வெளியில் பூனையோடு விளையாடு கொண்டார். அந்த பூனையுடன் கடுமையாக விளையாண்டு அந்த பூனைக்கு சில என்ன சொல்கிறது, அந்த பூனை மேலே சில காயங்கள்லாம் பட்டது. அப்போ சிறுவனாக இருந்த அந்த கணேசன் அதை தெரியாமல், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பசித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால்
அன்னை பார்வதியின் உடல் மூலமாக அந்த சிராய்ப்பு இருந்தது. என்னன்னு கேட்டால், என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, உனக்கு தெரியலையா இது யார் செஞ்சா அப்படின்னு ஒன்று கேட்டால், கணேசர் கேட்குறாரு, குழந்தை கேட்குது. அப்போ நீ தான் செஞ்சா அப்படின்னா, என்னம்மா நான் ஒன்றும் செய்யலையே அப்படி, நான் ஒன்றும் அப்படி செய்யலை அப்படிங்கும்போது அம்மா சொல்கிறாங்க, பார்வதி சொல்கிறாங்க, நீ அந்த பூனையை கீறிய போது என்னை கீறினாய் அப்படின்னு சொல்கிறார். ஏனெனில் நான் அனைத்து உயிர்களும் இருக்கிறேன், நான் சர்வ அந்தர் ஆத்மா. அப்போது குழந்தை கணேசனுக்கு புரிந்தது, என் தாய் எங்கும் நிறைந்திருக்கிறாள், அனைத்தும் என் தாயின் வெளிப்பாடு தான். அதாவது அவர் வளர்ந்த பின் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை, ஏனெனில் எல்லா பெண்களிலும் என் தாயை நான் கண்டேன் என்று பார்வதி தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பல கதைகள் அந்த நம்முடைய விபூதி யோகத்துக்காக இருக்குது, நம்ம புராணங்களில் இருக்கிறது. இனி 26வது ஸ்லோகம். இந்த 26வது ஸ்லோகம் மீண்டும் அந்த புகழைத்தான் பாடுகிறார். அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம், அஸ்வத்தம் என்ற அரசமரம், அஸ்வத்தம் சர்வ விருக்ஷானாம் தேவர்ஷீனாம் ச நாரதः கந்தர்வானாம் சித்திரரதः சித்தானாம் கபிலோ முனி அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் சொல்கிறார் இந்த இடத்துல. மரங்களில் எல்லாவற்றிலும் நான் அரச மரமாக, எல்லா மரங்களிலும் பல வகையான மரங்கள் இருக்குது, அந்த மரம் எல்லா வகைகளிலும் உயர்ந்ததாக அரச மரம் கருதப்படுகிறது. அந்த அரச மரமாக நான் இருக்கிறேன். தேவ ரிஷிகளில் நான் நாரதராக இருக்கிறேன். கந்தர்வர்களுக்குள் நான் சித்தரதராக இருக்கிறேன். அதே மாதிரி சித்தர்களுக்குள் நான் கபில முனிவராக இருக்கிறேன் என்று சிம்பிள் மீனிங் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் பகவான் தன்னுடைய விபூதியை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். உலகத்தில் எது எல்லாம் மேன்மை அடைந்து உச்சநிலை அடைந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் என்னுடைய விபூதிகள், என்னுடைய பெருமைகள் என்று சொல்லிட்டு இருக்கார். யக்ஞானாம் ஜப யக்ஞோஸ்மின்னு சொல்லி போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதாவது பகவானை வழிபட விதவிதமான யாகங்கள் யஜ்யங்கள் இருக்கிறது, அதிலும் மிக உயர்ந்தது ஜப யஜ்யம் என்று, அது நானாக இருக்கிறேன். என்னுடைய நாமத்தை ஒருவன் தொடர்ந்து மனதில் நினைத்து வந்தால் அதுவே மிக உன்னதமான வழிபாடு, பூஜை. அப்படிப்பட்ட ஜப யஜ்யமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 26வது ஸ்லோகத்தில் அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம், எல்லா மரங்களிலும் நான் அரசமரமாக இருக்கிறேன். அஸ்வத்தம் அப்படின்னா அரசமரம், மரங்களுக்குள் நாம் அரசமரமாக. இதை பற்றி நம்ம 15வது அத்தியாயத்திலையும் பார்க்க போகிறோம். அதாவது அந்த அஸ்வத்த மரத்தினுடைய இது ஒரு பிரம்மஸ்வரூபமாக காமிச்சு அதனுடைய இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறாரு. ஸோ நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு மரத்தையும் நாம் ஒரு பிரம்மஸ்வரூபமாகத்தான் பார்க்கிறேன். ஏன்னா இது பிரகிருதி பராப்பிரகிருத்தின்னு 7வது அத்தியாயத்தில் சொன்னார். எல்லாமாக இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடு எல்லாத்தையுமாக நானாகத்தான் இருக்கிறேன்னு சொல்லி, அதனால் அந்த மரத்தையும் நாம் சனாதன தர்மத்தில் ஒரு பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லும், மூலத்தோ பிரம்மரூபாய, அதாவது வேர், மூலம்னா வேர், இந்த மூலத்தை, இந்த வேரை பிரம்மரூபமாக பார்க்கிறோம். மத்தியதே விஷ்ணு ரூபாய, கீழே வேர் இருக்குது, மத்தியன்னா நடுப்பகுதி, அதாவது தண்டு பகுதி விஷ்ணுவாக பார்க்கிறோம். அதே போல் அக்ரேனா மேலே, அதுக்கு மேலே இருப்பது சிவரூபம் என்று மரங்களுக்குள் அரசமரமாக நான் இருக்கிறேன். அரசமரமாக இப்படி மரதை பிரம்மரூபமாக பார்க்கின்ற சனாதன தர்மம். அடுத்து தேவர்ஷீனாம் நாரதா, தேவர்களுக்குள் நான் நாரதராக இருக்கிறேன். அதாவது தேவரிஷி, அதாவது தேவனாக பிறந்து அதே நேரத்தில் ரிஷித்தன்மையை அடைந்தவர் நாரதர். ரிஷி என்பதற்கு 2 பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிஷி என்னன்னா மந்திர திரஷ்டா ரிஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டெஃபினிஷன் ஒன்று. அதாவது மந்திர திருஷ்டா என்றால் வேத மந்திரங்கள் அதாவது வேத மந்திரங்கள் அவருடைய மனதில் பார்த்தவர், அவருடைய திருஷ்டையில் பார்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திர திருஷ்டங்கள் வேத மந்திரங்களை பார்த்தவர்னு சொல்லுவான் சுருக்கமாக. வேதங்களை யார் எழுதினார் என்றால் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈஸ்வரன் தான் வேதாதிபதி, வேதத்துக்கு அதிபதி. பகவான் தான் வேதத்துக்கு அதிபதி. அந்த வேதத்தை கொடுத்தவர் பகவான் தான். ஆனால் அது ரிஷிகளுடைய மனதில் தோன்றியது. ரிஷிகள், அதாவது தூய்மையான ரிஷிகளின் மனதில் இருந்து அந்த மந்திரங்கள் அவர்களுக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மனதில் தோன்றியது, வெளிப்பட்டது. அதனால தான் இந்த வேத மந்திரங்கள்
ரிஷிகள் அதாவது அந்த மந்திரங்களை ரிஷிகள் உருவமாக அதை பார்க்கிறார்கள் அந்த மந்திரங்களை. இது வந்து சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அது அதாவது அந்த ஸ்தாபகாய்ச்ச தர்மஸ்ய எழுதும்பொழுது இது பண்ணும் பொழுது அந்த ஸ்லோகம் என்பது அவருடைய மனதிலே அந்த மந்திரங்களை அவர் பார்க்கிறார். அது மூலமாக அவர் எழுதினார்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் மனதில் உதிக்கின்ற அந்த மந்திரங்கள் யாருடைய மனதில் உதிக்கிறது? இந்த ரிஷிகளுடைய மனங்களில், அதாவது தூய்மையான ரிஷிகளின் மனதில் அந்த மந்திரங்கள் உதிக்கிறது. இது ரெண்டாவது பொருள் என்னென்னா ரிச்சதி ஜானாதி இதி ரிஷி, அதாவது ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள். யார்? அந்த ரிஷிகள் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள், அதாவது உண்மையை உணர்ந்தவர்கள், நான் யார் என்று தெரிந்தவர்கள் தான் ரிஷி. ரிஷி என்றாலே ஞானத்தை உடையவர்கள். அப்படின்னா என்ன ஞானம் அப்படின்னா பரம்பருடைய ஞானம். என்ன பரம்பருடைய ஞானம்? நான் யார் என்று தெரிந்தவர்கள். தேவர்கள் அனைவரும் ஞானியாக இருக்கணுங்கிறது சொல்ல முடியாது, இருந்தார்கள்னு சொல்ல முடியாது. அவர்கள் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவர்கள் தேவலோகத்தில் பிறந்தார்கள். நம்மை போல தான் அவர்கள், ஜீவர்களைப் போல தான் அவர்கள். ஆனால் நாரதர் போன்ற தேவர்கள் அங்கே பிறந்து ரிஷித்தன்மையை பெற்றார்கள், தவம் செய்து ரிஷித்தன்மையை பெற்றார்கள். அதனால்தான் மனிதர்களாக பிறந்தால் அது ரிஷி என்றும், ரிஷித்தன்மையை, அதாவது மனிதனாக பிறந்தாலும் ரிஷித்தன்மையை அடையலாம், தவத்தின் மூலமாக ரிஷித்தன்மையை அடையலாம் என்று இருக்குது. அதனால் ஞானத்தை யார் பெறுகிறார்களோ ஞானத்தால் ரிஷியாக மாறலாம். சாதாரண மனிதர்களும் ஞானத்தால் ரிஷியாக மாறலாம். ஒருவன் ராஜாவாக பிறந்து ஞானத்தை அடைந்தால் அவன் ராஜரிஷி அப்படின்னு சொல்கிறோம். தேவலோகத்தில் பிறந்து ஞானத்தை அடைந்தால் தேவரிஷி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பகவான் வந்து ரிஷிகளில் நான் நாரதனாக இருக்கிறேன். இதிலிருந்து என்ன சொல்கிறான்னா, நாரதர் ஒரு ரிஷி என்று தெளிவுபடுத்துகிறார் பகவான். இனி அடுத்த ஸ்லோகம், அது இனி அடுத்து வருது கந்தர்வானம் சித்திரரதக. கந்தர்வ லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கந்தர்வர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர்களும் ஒரு விதமான தேவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ஆடல் பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். சாமகானம் பாடியவர்கள் அந்த கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமகானம் பாடுவாங்க, பாடல் சிறப்பு பெற்றவர்கள். குறிப்பாக பாடல்களில் அவர் தேவலோகத்தில் பாடுபவர்கள் என்று பாடுபவர்கள் எல்லாரும் கந்தர்வர்கள். அப்படி தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த கந்தர்வர்களுக்குள் சிறந்தவன் யார் என்றால் சித்திரரதா. நான் சித்திரரதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஸோ மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருப்பது போல தேவர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. தேவர்கள், அதாவது அந்த ஏற்றத்தாழ்வுகள் அந்த தேவர்களில் உயர்ந்தவர்கள் கந்தர்வர்கள் ஒரு வகையான தேவர்கள் சொன்னேன். அதிலே உயர்ந்தவர்கள் சித்திரரதகா, அந்த சித்திரரதனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தானாம் கபிலோ முனிகி. சித்தர்கள்னால் பக்குவம் அடைந்தவர்கள், எல்லா இதுவும் அடைந்தவர்கள், எல்லா சித்தியும் அடைந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சித்தர்களில் நான் கபிலராக இருக்கிறேன். இப்போ என்ன சித்தர்களுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன? பிறப்பிலேயே அவர்கள் தர்மம், ஞானம், வைராக்கியம் முதலிய ஐஸ்வர்யங்கள் அடைந்தவர்கள். அதனால் முயற்சி செய்யாமலே அவர்களுக்கு இந்த பிறவியில் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. எப்படி இவர்களுக்கு மட்டும் தர்மம், ஞானம், வைராக்கியம் எப்படி கிடைக்குதுன்னா, புண்ணியம் எப்படி அவர்களுக்கு அதிகமாக இருக்குது என்றால், அவர்கள் பல ஜென்மங்களாக தேடிய அந்த ஐஸ்வர்யங்கள் இந்த ஜென்மத்தில் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு கிடைக்கிறது. அதாவது அந்த சித்தர் அவர்கள் அதெல்லாம் அடைந்த அந்த ஐஸ்வர்யங்கள் அடைந்தாலும் அவர்கள் சித்தர்கள் என்று சொல்கிறோம். பொதுவாக சாதுக்களை கூட சித்தன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது சாதுக்களுக்கு. சித்தன்னம் என்றால் பக்குவப்பட்டன சமைத்த உணவை அவர்கள் எப்பொழுதும் சித்த அன்னத்தை உடையவர்கள் என்று சொல்லுவாங்க. இதன் பொருள் என்னன்னா, எப்பொழுதும் தயார் செய்யப்பட்ட உணவை உடையவர்கள் என்று பொருள். பொதுவாக கிரகஸ்தர்கள் உணவு தயார் செய்வார்கள். அவர்கள் சாதுக்களுக்கு பிக்ஷையாக அந்த தயாரித்த உணவை கொடுப்பார்கள். அதைத்தான் சித்த அன்னம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சித்த அன்னம் அப்படி என்ன, ஏதாவது நம்ம சாதுக்கள் ஒரு வீட்டில் போய் பிக்ஷை கேட்டால் அரிசி, பருப்பு, எண்ணெய் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சமைத்த உணவைத்தான் கொடுப்பார்கள். அவர் பிரம்மச்சாரிகளுக்கு வேணால் பருப்பு, அரிசி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க
பக்குவம் இன்னும் இது ஆகலைனால அவங்க சமைத்து சாப்பிடுவார்கள். அதனால் இது வந்து சித்தான்னம் அப்படிங்கிறது சமைத்த உணவை சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி. யாருக்கு ஞானம் வைராக்கியம் இந்த ஜென்மத்திலே முயற்சி செய்யாமல் கிடைக்கிறதோ அவர்கள்தான் சித்தர்கள் என்று சொன்னார். நம்மை விட சற்று அதிகமாக வைராக்கியம் உடையவர்களை பார்த்து அதனால் நம்ம பொறாமப்படக்கூடாது. காரணம் அவர்களுக்கு அந்த ஜென்மத்தின் சென்ற ஜென்மத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த சேர்த்து வைத்ததே அவர்கள் சேர்த்து வைத்தது அவருக்கு கிடைத்திருக்கு என்று நம்ம நினைத்துக்கிறோம். அப்படி முயற்சி செய்யாமல் சென்ற ஜென்மத்தில் அடைந்த சித்தியை பெற்றவர்கள் சித்தர்கள். இந்த பிறையில் அது மேலோங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட மேலோங்கி இருக்கின்ற முனிவர்களில் ஒருவர் கபில முனி. அந்த கபில முனியாக நான் இருக்கேன். பொதுவாக கபிலர் முனி என்று ரெண்டு பேர் சொல்லப்படுறாங்க. அதில் ஒரு கபில முனி வந்து சாங்கிய ஃபிலாசபியை எழுதியவர். அவரை பற்றி இங்கே சொல்லலை. பாகவத்தில் இன்னொரு கபில முனி சொல்லப்பட்டிருக்கு. அவரைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார். அந்த கபில முனி அத்வைத ஞானத்தை அடைந்தவர்கள், மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அவரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கபில முனியாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 27வது ஸ்லோகம். 27வது ஸ்லோகம். உச்சை ஸ்ரவசம் அஸ்வானாம் வித்தி மாம் அமிர்தோத்பவம். அதாவது உச்சை ஸ்ரவசம் அஸ்வானாம் வித்தி மாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திரானாம் நராணாம் ச நராதிபம் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா குதிரைகளில் அதாவது குதிரைகளுக்குள் உச்சை ஸ்ரவசா என்ற ஒரு குதிரை இருக்கிறது. அது வந்து அமிர்தம் கடையும் பொழுது கிடைத்தது. அமிர்தம் கடையும் போது இந்த உச்சை ஸ்ரவச என்ற குதிரையும் கஜேந்திரன் என்ற யானையும் நமக்கு கிடைத்தது. பல பொருள்கள் கிடைத்தது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரெண்டை தான் சொல்கிறாரு. அந்த புராண கதையில் நமக்கு தெரியும், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடக்க வேண்டும் என்று மேரு மலையை தான் எடுத்து, ஏன்னா அதுதான் உயர்ந்த மலை, அந்த மேரு மலையை எடுத்து வாசுகி என்ற நாகத்தை கயிறாக பயன்படுத்தி அந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் கடைந்தார்கள். அதாவது வால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் பாம்புடைய தலைப்பக்கம் அசுரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய புராண கதைகள்லாம் இருக்குது. அந்த கடைந்த போது, அந்த பார்க்கடலை கடைந்தபோது விதவிதமான பொருள்கள் தோன்றியது. அந்த தோன்றிய பொருள்களில் 2 மட்டும் பகவான் இங்கே சொல்கிறார். பல பொருட்கள் கிடைத்தது, அது 2 மட்டும் சொல்கிறார். கடைசியாக அந்த ஆலகால விஷம் கிடைத்தது. அது சிவபெருமான் எடுத்துக்கொண்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா குதிரை யானை. முதல் வரியில்னா உச்சை ஸ்ரவசம் அஸ்வானா, குதிரைகளுக்குள் உச்சை ஸ்ரவச அஸ்வானமாக நான் இருக்கிறேன். அதாவது ஒரு பேரை உடைய குதிரை அந்த உச்சை ஸ்ரவசம் அப்படின்ற குதிரை அது எப்போ கிடைச்சது அப்படின்னா, அந்த அமிர்தத்தை கடையும் போது, அமிர்தம் எடுக்கும்போது, அதை அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடையும் போது கிடைத்தது அப்படி சொல்லலாம். அதைத்தான் பகவான் அந்த குதிரைகளுக்குள் உச்சை ஸ்ரவசம் அப்படியாக நான் இருக்கிறேன். அதாவது அந்த இதாக நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு, அந்த உச்சை ஸ்ரவசம் அஸ்வமாக நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லி, பிறகு அப்படி அந்த அமிர்த உத்பவம், அந்த அமிர்தத்திற்காக கடைந்த போது கிடைத்த குதிரை, அந்த குதிரை நானாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் லைனில் வந்து ஐராவதம் கஜேந்திரானாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது யானைகளுக்குள் ஐராவதம் மிக உயர்ந்தது, பார்க்கடலில் கடையும் பொழுது நமக்கு கிடைத்தது. அதை யார் எடுத்துக்கொண்டார் என்றால் இந்திரன் எடுத்துக்கொண்டார். நம்ம புராண கதைகளெல்லாம் இந்த இந்திரன் அந்த ஐராவதம் என்ற குதிரை இதில் யானையில் வருவார். கஜேந்திரன் அவருக்கு ஒரு பேர், அதில் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக அதுக்கப்புறம் வந்து என்ன கிடைச்சதுன்னா லக்ஷ்மி தேவி கிடைச்சது. அந்த லக்ஷ்மி தேவி ஒரு கண்டிஷனோட சொன்னாங்க. என்னென்னா, என்னை யார் விரும்பவில்லையோ அவரிடம் நான் செல்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே அமைதியாக விருப்பமில்லாமல் விஷ்ணு பகவான் உட்கார்ந்துருந்தாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. ஆகவே விஷ்ணுவிடம் லக்ஷ்மி தேவி சென்றாள் அப்படின்னு சொல்லி புராண கதையில். இதில் என்ன தத்துவம் தெரியுதுன்னா, பணம் வேண்டும் என்றால் பணத்தை விரும்பக்கூடாது. இது ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்கும். அதனால் பணம் வேண்டும் என்றால் பணம் விரும்பக்கூடாது. அப்படி
குதிரை யானை பார்க்கல் கடையும் பொழுது கிடைத்தது. அடுத்து நரானாம் ச நராதிபகா அப்படின்னு சொல்கிறாரு. மனிதர்களுக்குள் நான் அரசனாக இருக்கிறேன். நரானாம் அப்படின்னா மனிதர்களுக்குள், நராதிபகா அந்த நரர்களுக்கு மனிதர்களுக்கு அதிபராக ராஜாவாக நான் இருக்கிறேன். அது அந்த காலத்துக்கு ஓகே. இந்த காலத்தில் என்னென்னா, அரசாட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தனி சக்தி கிடைக்கும். அதனால் அந்த சக்தி, அந்த அரசாட்சி செய்கின்றவர்கள் செய்வர்கள் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது நமக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், வாழ தெரியாத இடத்தில் ஆள தெரியாதவனிடம் ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி. ஆள தெரியாதவனாக ஆட்சி செய்தான். அதாவது எப்படின்னா, வாழ தெரியாதவரிடத்தில் ஆள தெரியாதவன் ஆட்சி செய்தான். நம்ம கதை இப்படி இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் இப்படி ஆட்சி செஞ்சுக்கிறான். ஸோ அந்த சக்தியாக நான் இருக்கிறேன். அந்த ஆசனத்தில் யார் உட்கார்ந்தாலும் அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 28வது ஸ்லோகம். 28வது ஸ்லோகம், ஆயுதானாம் வஜ்ராய், அதாவது ஆயுதானாம் அகம் வஜ்ரம், தேனூனாம் அஸ்மி காமது, பிரஜசாஸ்மி கந்தர்பக, சர்ப்பானாம் வாசுகி அப்படின்னு. இந்த இதில் ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதமாகவும், பசுக்களுள் நான் காமதேனுவாகவும், பிறப்பிப்பவர்களிடம் நான் மன்மதனாகவும், பாம்புகளுக்கு நான் வாசுகியாகவும், பாம்புகளுக்குள் நான் வாசியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 விஷயத்தை சொல்கிறார். வஜ்ராயுதம், அதாவது இப்போல்லாம் சொன்னோம்னா அக்னி 6 அல்லது AK-47 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே அந்த இடத்துல வஜ்ரம், அதுதான் உயர்ந்த ஆயுதம் ஆக இருந்தது. அந்த ஆயுதத்தில் நான் வஜ்ராயுதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வஜ்ராயுதம் இந்திரனிடத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம புராண கதை சொல்கிறது. அதுவும் அவருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா ஒரு பெரிய கதை. நம்முடைய புராணத்தில் அது இருக்கிறது. அதாவது ஒரு அசுரன் கடுமையான தவம் செய்து அவனை அழிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் தவம் செய்துகின்றார். பிறகு அவனை அழிப்பதற்காக அதாவது இப்படி உயர்ந்த சக்தி ஒருத்தருக்கு அந்த அசுரன் தவம் செய்து கிடைத்தது அவருக்கு. அவனை அழிக்க யாராலும் முடியாது. அப்போ அவனை அழிக்கிறதுக்கு அவன் என்ன, பொதுவாக அசுரன் என்ன செய்வான், அவன் தேவர்களோட சண்டை போடுவான், தேவர்களை அடித்து விரட்டுவான், அப்படியே பண்ணிடுறான். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் இவனை அழிப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு வழக்கம் போல் போனாங்க. அப்போது ஒரு கண்டிஷன் ஒன்று சொன்னார். என்ன, பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் என்ன சொன்னா, அந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்றால் அவனை விட அதிகமான தவம் செய்த ஒரு முனிவருடைய முதுகெலும்பு இருந்தால்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் தேடிவிட, யார் அந்த முனிவர் யாராக இருந்தாலும் சரி, எப்படி உயிரை கொடுத்து உயிரை போக்கி தானே அந்த முதுகெலும்பு எடுக்கணும் அவர்கிட்ட. அதனால் அவங்க எல்லாம் தேடிட்டே போனாங்க. கடைசி கச்சித் முனிவர் என்பவர் இருந்தார். அவரிடம் போய் இவங்கெல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் அவரை விட அதிகமான தவம் செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய முதுகெலும்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர் சொல்கிறார், அதாவது அந்த முதுகெலும்பைத்தான் ஆயுதமாக பயன்படுத்த முடியும், அந்த முதுகெலும்பை ஆயுதமாக பயன்படுத்தி அந்த அசுரனை கொல்ல முடியும் என்பதற்காக அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அந்த முனிவர் சொல்கிறாரு, எப்படியும் நான் ஒரு நாள் சாகத்தான் போகிறேன். ஜாதஸ்ஸி துருவோ மிருத்தி துருவம் ஜென்ம மிருதசேவா தஸ்மாத் அபரிய ஆரியாத்தே நத்துவம் சோசிதும் அர்ஹசி அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார். அப்போது நான் ஒரு நாள் எப்படி தான் இருக்கத்தான், ஒரு நல்ல காரியத்துக்காக என்னுடைய முதுகெலும்பு பயன்படுத்தட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் அவரை கொன்று அவருடைய முதுகெலும்பை எடுத்து இந்த வஜ்ராயுதத்தை தயார் செய்தான் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அதனால் இந்த கதையில் நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த முனிவனுடைய எவ்வளவு தியாக மனப்பான்மை இருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது. இந்த வஜ்ராயுதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மென்மையான நுண்ணியமான பொருள்களையும் வெட்ட முடியும், அதே போல் எவ்வளவு கடினமான வெட்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு இதையும் வெட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வஜ்ராயுதம்
அது வந்து இந்திரனிடம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி தேனூனாம் காமதுக் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பசுக்களில் நான் காமதேனுவாக இருக்கிறேன். அந்த காமதேனு யார்கிட்ட இருந்தது? வசிஷ்ட முனிவரிடம் இருந்தது. அது ஒரு பெரிய கதை இருக்குது. அவர் அந்த காமதேனுடைய முக்கியத்துவம் என்னென்றால், அது பால் மட்டும் கொடுக்காது, அது வந்து அதன் அருகே சென்று எதை விரும்பினாலும் நாம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அதனால் இந்த இந்த காமதேனு அப்படி பசுவுடைய முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியத்துவமாக அந்த காமதேனுவாக பசுக்களிடம் அந்த சிறப்பு, அதை பசுக்கள் பால் மட்டும் தருகின்றது எல்லா பசுக்களும். ஆனால் இதனுடைய சிறப்புனா அது பக்கத்தில் போய் எதை கேட்டாலும் தரும் அப்படின்னு சொல்லி அந்த பசுவாக நான் இருக்கிறேன். அப்புறம் பிரஜனசாஸ்மி கந்தர்வானா, சாரி ஆமாம் 28 ஆமாம். யார் இது என்ன அப்படின்னா, கந்தர்பன் என்றால் மன்மதன் என்று பொருள். பிரஜனஸ் என்றால் இந்த சந்ததிகளை உற்பத்தி செய்யக்கூடிய காரணமாக இருக்கின்றவர்களுள் நான் மன்மதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சர்ப்பானாம் வாசுகி அந்த பாம்புகளுள் நான் வாசுகியாக இருக்கிறேன். சர்ப்பம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா விஷத்தை உடையன்னு பொருள். இந்த சர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது விஷத்தை உடைய பாம்புகளுக்குள் நான் என்னவாக இருக்கிறேன்? வாசுகியாக இருக்கிறேன். அதாவது மிக மிக கொடூரமான விஷத்தை உடையது இந்த வாசுகி பாம்பு. அந்த பாம்புகளுக்குள் நான் வாசுகியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், சில பாம்புகளுக்கு விஷமே இருக்காது. நம்ம சாரப்பாம்பு, தண்ணி பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பாம்பு பொதுவாக நம்ம பயத்தால் தான் அதிகமாக, பொதுவாக நம்ம பாம்பு கடித்து இறந்து போகிறான்னா அவன் உண்மையிலே அது இருக்காது. பாம்பு கடித்து இறந்துனா அவன் பயத்தில் தான் இறந்து போவான், தவிர விஷத்தால் கூட இருக்காது அதிகமாக. அதனால் பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாம்பே உனக்கு இது பண்ணாலும் பயம் இல்லாமல் இருந்தால், சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், பயம் நீ வந்து துணிந்து இருந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் பாம்பு கடித்து இறந்து போகிறாங்க, முக்கியமாக பயத்தினால தான் இறந்து போகிறாங்க. ஆனால் நான் இதனால் இல்லை, விஷத்தினால இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 29வது ஸ்லோகம். இந்த 29வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அனந்த சாஸ்மி நாகானாம், அனந்தன் அப்படின்ற ஒரு பாம்பு, திருப்பி பாம்பு சொல்ல நாகானாம் அப்படின்னு சொல்லி, வருணாம் யாதசாமகம் பித்ருநாம் அரியமா சாஸ்மி யம சம்யமதாமகம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இதனுடைய பொருள் என்னன்னா, சிம்பிள் மீனிங், நாகங்களுக்குள் நான் அனந்தனாகவும், ஜலதேவதைகளுக்குள் நான் வருணனாகவும், பித்ருக்களுக்குள் அரியமானாகவும், அடங்காதவர்களுக்குள் நான் யமனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனுடைய இந்த ஸ்லோகத்தின் முக்கியத்துவம் என்னென்னா, நாகானாம் அனந்த சாஸ்மி, நாகானாம் அந்த விஷம் இல்லாத பாம்புகள். இந்த இடத்துல பாருங்கள், அது வாசுகி விஷத்தோட பாம்பு, இது பாம்புகள் விஷமில்லாத பாம்புகளில் அது உயர்ந்தது எதுன்னா அனந்தன். இந்த அனந்தன் என்ற பாம்பு தான் பகவான் அனந்த சயனம் பண்ணி பார்க்கடலில் இருக்கார். ஆனால் ஒரு பயம் இல்லை, பகவானுக்கே அது தெரிஞ்சிருக்கு, விஷம் இல்லாத பாம்பு பார்த்து தான் அவர் படுக்கையை அமைச்சிருக்காரு. அதனால் அனந்த சயத்தில் விஷ்ணு படுத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த பாம்பிடம் விஷம் இல்லை. அந்த பாம்பு அதில் பகவான் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல் வருணானாம், வருணர்களின் யாதசாமகம், யாதசாம் என்றால் ஜலதேவதைகளுக்குள், யாதசாம் வருணனாக இருக்கிறேன், அந்த ஜலதேவதைக்குள் நான் வருணனாக இருக்கிறேன். அடுத்து பித்ருநாம் அரியமா சாஸ்மி, பித்ருக்களுக்குள் நான் அரியமானாக இருக்கிறேன். அதாவது ஒரு ஜீவன் இறந்தால் அவர் பித்ருலோகத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணத்தில் சொல்லப்படுது. அப்படி அந்த பித்ருலோகத்துக்கு சென்ற அந்த உயிர் வாழ்கின்ற அங்கே, அதாவது பித்ருலோகத்துக்கு சென்று உயிர் வாழ்கின்ற நபர்களுக்குள் முதன்மையானவன் யார் அப்படின்னா, இப்போ எல்லா ஜீவனும் இறந்த உடனே பித்ருலோகத்துக்கு போகுது. அப்படி முதலாவது போன அந்த பித்ருக்கள் முதலாவனர் யார் அப்படின்னு கேட்டால் அரியமா. அந்த
அரியமாக தான் அந்த பித்ருலோகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி அந்த அரியமாக நான் இருக்கிறேன். அதனால் பகவான் சொல்கிறார், பித்ருக்களுக்குள் நான் அரியமாக இருக்கிறேன். அடுத்து யமக சம்யமதா அகம் அப்படின்னு சொல்லி, அதாவது சம்யதான்னா கட்டுப்படுத்தக்கூடிய, முறைப்படுத்தக்கூடிய, சம்யமம் அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய, முறைப்படுத்தக்கூடியவர் என்று பொருள். அப்படிப்பட்டவர்களுள் நான் யமனாக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பதவி பணம் கிடைத்தால் போதும், கை கால் புரியாத அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். அந்த ஆட்டம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை கட்டுப்படுத்துவது எப்படி, யார் அப்படின்னா யமன். அதாவது அவர்களுக்கு உயிரெடுத்தல் அல்லது அங்கே உயிரெடுத்தால் எல்லாமே அடங்கி போயிடும். அவனுக்கு என்ன ஆட்டம் போட்டாலும் அடங்கணும். அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்தை எடுத்தல். இப்படி உயிரையோ ஆரோக்கியத்தையும் எடுத்தால் அவனை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்த முடியும். அதாவது அவன் ஆடின ஆட்டத்தை குறைக்க முடியும். அப்படி நம்மிடம் வேண்டாததை பறிப்பவர் யார் என்று சொன்னால் யமதர்ம ராஜா. ஆரோக்கியம், பணம், பதவி முதலிய எல்லாவற்றையும் பறிப்பது யாருன்னா அதில் யமதர்மராஜாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பிரகலாத சாஸ்மி தைத்தியானாம் 30வது ஸ்லோகம். அதாவது தைத்தியர்கள் அப்படின்னா பிரகலாத சாஸ்மி தைத்தியானாம் காலானாம் கலயதாமகம் மிருகானாம் ச மிருகேந்திரோகம் வைனதே யக்ஷ பக்ஷினாம் அப்படின்னு சொல்லி 30வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. ஏன்னா இதிலெல்லாம் சும்மா அதாக இருக்குன்னு இதை எப்படியே சொல்லிகிட்டே போகிறாரு. அதனால் நான் சீக்கிரம் முடியும். இந்த ஸ்லோகத்தில் பிரகலாதனை பற்றி சொல்கிறார். பிரகலாத சாஸ்மி தைத்தியானாம் என்றால் அசுர வம்சத்தை சேர்ந்தவர்களுள் நான் பிரகலாதனாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட பக்தன் என்பால் பிரகலாதன் நம் புராண கதையை படிக்கும்போது சரியும், அவருக்கு தர்மத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்தவர், அப்பா சொல்வதை கேட்காமல் இருப்பவர், அதாவது இறைவனை மட்டுமே தர்மமாக கருதி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். அதனால் யார் தன்னுடைய அப்பா சொல்ல கேட்கலையோ அவர்கள் பிரகலாதனை பின்பற்றுவர்கள்னு சொல்லக்கூடாது. அதாவது பொதுவாக நம்முடைய இளம் வயது, அதாவது கொஞ்சம் அந்த +1 +2 முடிச்சிட்டாலே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதான் இப்போ இருக்கிற சூழல் அந்த மாதிரி மீடியாக்கள் அப்படியே பண்ணிடுது. அதனால் அப்பா சொல்ல கேட்காம இருக்குதுன்னா நான் பிரகலாதனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய சந்ததிகள், அதாவது நம்ம சாஸ்திரங்கள் என்ன, பிரகலாதனை எப்படிப்பட்ட வைராக்கியமும் எப்படிப்பட்ட பக்தனாக பிரகலாதன் இருந்தால் என்று பேசப்பட்டிருக்கிறது புராணங்களில். பக்தர்கள் உன்னதமானவன் பிரகலாதன் என்று சொல்கிறார். அந்த பிரகலாதனாக நானே இருக்கிறேன். பிரகலாதன் இது என்னன்னா, அவன் அசுர வம்சத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அதில் நான் மிக உயர்ந்த உன்னதமான பக்தியை கொண்டவர் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கலயதாமகம், காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நானே காலமாக இருக்கிறேன். கலயதாமகம்னா எண்ணிக்கையை பற்றி இங்கே சொல்கிறார். ஏன்னா எண்ணிக்கையில் என்று பொருள், ஒரு பொருள் கலயதாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது, எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு பொருள் நல்லது கெட்டது இவைகள் எல்லாம் கொடுப்பது யாருன்னா பகவான் தான் கொடுக்கறது. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா சுபம் அசுபம், விருத்தி சயம், இப்படி சுபத்தையும் கொடுப்பது அசுபத்தையும் கொடுத்தது, விருத்தின்னா வயதையும் கொடுக்குறது, அழிக்கவும் செய்கிறது. இவையெல்லாம் கொடுப்பது யார் அப்படின்னா காலம்னா நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு தோல்விக்கு மேலே பல தோல்விகள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். அவர் என்ன சொல்வார், ஜாதகத்தெல்லாம் பார்த்து உங்கள் நேரம் இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்வார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அப்போது என்ன, காலம்தான் நம்முடைய தோல்விக்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். சில ஜோதிஷர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அப்படியா கஷ்டமாக இருக்குது, ஒரு 5 வருஷம் பொறுத்துருங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அப்புறம் என்னென்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பழகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. அப்படி நல்லது கெட்டது கிடைப்பதற்கு நான் காலனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் மிருகானாம் மிருகேந்திரோகம், மிருகங்களுக்குள் நான் மிருகேந்திரியனாக, அதாவது சிங்கமாக இருக்கிறேன், மிருகேந்திரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த இந்த சிங்கம் மிருகேந்திரியன் அப்படிங்கிற அந்த சிங்கத்தை தேவியினுடைய வாகனமாக நம்ம பல இதில் பார்த்துருக்கோம். நம்முடைய தேவி மகாத்மியத்திலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சிங்கத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
தேவிக்கு வாகனமாக அந்த சிங்கத்தினுடைய எப்படிப்பட்ட குணம் உடையது அப்படின்னா, ஏகோ அகம், நான் தனியாக இருக்கிறேன். அதாவது அது எப்போவுமே சிங்கம் வந்து தனியாக தான் இருக்கும். எனக்கு பேச யாரும் இல்லையே, என் கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படாது. அதாவது சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டி மாதிரி, ஆட்டுக்குட்டி மந்தை போல் மொத்தமாக இருக்காது. அது தனியாக தான் இருக்கும். அதோட சிங்கத்தினுடைய குணம். அதே மாதிரி அசா அசா அதாவது எந்த சகாயமும் இல்லை, எந்த உதவியும் யாரிடமும் எதிர்பார்க்காத ஒரு மிருகம்னா மிருகேந்திரன் சிங்கம். தனியாக வேட்டைக்கு போகும், எந்த வித இதுவும் இல்லாமல் தான் தனியாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் கிருத்தோகம், நான் ஒல்லியாக இருக்கிறேன், நான் வந்து யானை மாதிரி குண்டாகணும் அப்படின்லாம் என்னை நினைக்கலாம். அதாவது இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அதுக்கு உடையது. ஒரு காலம் எனக்கு வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்கும். அதாவது எந்த ஒரு இந்த குணங்கள் எல்லாம் அந்த சிங்கத்துக்கு உடையது அப்படின்னு சொல்லி, அதனால தான் மிருகேந்திரியம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சிங்கத்துக்கு இருக்குது. இவ்வாறு இந்த சிங்கம் தன்னுடைய கனவில் கூட இந்த மாதிரி எதுவுமே நினைக்காது. நான் தனியாக இருக்கேன்னா, எனக்கு வந்து வேட்டைக்கு போகிறதுக்கு ஆள் வேணுமே, இப்படிலாம் எதுவுமே நினைக்காது அப்படின்னு சொல்லி புராணத்தில் சிங்கத்தினுடைய பெருமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மிருகேந்திரானாம் மிருகேந்திரோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பட்சிகளில் கருள் வைனதேயம்னா வைனதேயம் அப்படிங்கிறது கருடனுக்கு சொல்கிறது. அந்த பட்சிகளில் நான் கருடனாக இருக்கிறேன், வைனதேயம் அப்படின்னு சொல்லி, பறவைகளுக்குள் நான் கருடனாக இருக்கேன். இப்படி ஒவ்வொரு சிறப்புமிக்க ஒரு உயிரினங்களை எடுத்துக்கொண்டு பகவான் எல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இனி 31 ஸ்லோகம் நம்ம இந்த அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வா என்னது யாரு சொன்னா? யார்கிட்ட சொன்னானா? கலைவன். அப்படியா? எப்போ சொன்னானா? இன்னைக்கு சொன்னானா? சரி. ஃபோன் பண்ணி சொன்னாங்க.